Now we'll step on to third problem, having same memory based one. Very simple problem based on probability. The question is, two biased dice are rolled. Die 1 has 1 on 2 faces, 2 on 2 faces, 3 and 4 on other faces. Die 2 has 2 on 2 faces, 4 on 2 faces, 1 and 3 on other faces. Then the complete probability of getting the sum of 4 or 5. The letter R means this is nothing but P of A plus P of B. That's meaning adukku. சரியா? 4 க்கு ஒரு தனி probability வேணும், 5 க்கு ஒரு தனி probability வேணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா that is the answer for the probability of sum of 4 and 5, 4 or 5 ன்னு சொல்லலாம். So two biased dice அப்படின்னா die 1 எடுத்துப்போம்ல, die 1. Die 1 க்கு என்னென்ன ஈவென்ட் வருதுன்னு பார்க்கலாம். Die 1 has 1 on 2 dice. So 1,1. 2 on 2 faces. ரொம்ப simple. 3 and 4 on other faces. So 3 க்கு ஒரு ஃபேஸ், 4 க்கு ஒரு ஃபேஸ். சரி, die 2 க்கு வருமா அப்போ? Die 2 க்கு 2 on 2 faces. 2,2. 4 on 2 faces. Again 4,4. 1 and 3 on other faces. அதாவது 1 ஒரு ஃபேஸ்ல இருக்கும், 3 இன்னொரு ஃபேஸ்ல இருக்கும். இது die 1 and die 2 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? probability எடுக்க போறோம். What is the probability of getting sum as 4 or 5? இப்போ sum நல்லா கவனிக்கணும். 4 or 5. முதல்ல 4 பார்ப்போம். First we'll take 4. நல்லா கவனிங்க. 4 வரணும். 1,2. 1 plus 2 3 வரும், வேண்டாம் எனக்கு. 1 plus 2 3 வரும், அதுவும் வேண்டாம் எனக்கு. 1 plus 4 5 வேணும், அது பிறகு பார்ப்போம். முதல்ல 4 தான் வேணும் நமக்கு, இது வராது. 2 plus 2 இங்க வாங்க, 2 plus 2 4. அப்ப 2,2 1. ரொம்ப சிம்பிளா படிக்கலாம். 2,2 வந்தாச்சு. இந்த 2,2 ஏற்கனவே எடுத்துட்டோம் நம்ம. வேற எங்க வருது பாருங்க, வேற எங்கயாவது 4 வருதா பாருங்க. 3,1 4 வந்துச்சா? 1,3 இங்க இருந்தும் பார்க்கணும், அங்க இருந்தும் பார்க்கணும். சோ 1,3. இதுக்கு மேல வேற எது ஆட் பண்ணலாம் 4 வராது. வேணா நீங்க செக் பண்ணி பார்த்தலாம். இங்க இருந்து போனாலும் 4 வராது, அங்க இருந்து வந்தாலும் 4 வராது. You can check any numbers. ஆட் பண்ணா இங்க இருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கணும், அங்க இருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கணும். வேற எந்த நம்பர் எடுத்தாலும் இதான் திருப்பி ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆகிறது எடுத்துக்கூடாது. வேற வேணா செக் பண்ணிக்கலாம் நீங்க. இதுதான் sum 4 க்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ பிளஸ். இப்போ sum 5. As I told already, the two probability should be addable. 5 பார்க்கலாம். அப்போ 1,4. அப்போ இங்க இருந்து 4,1 இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். 2,3. 3,2. அவ்வளவுதான். இதுக்கு மேல இல்லம்மா, எதுவுமே இல்லை இதுக்கு மேல. நோ அதர் 4 and 5. இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி P of E க்கு ப்ராபபிலிட்டி ஆகும். ரொம்ப யோசிக்கணும். டை 1 இது டை 1, இது டை 2. டை 1 டை 2, டை 1 டை 2, டை 1 டை 2. அதுபோல ஒரு டை எடுத்துக்கணும். இப்போ 2 க்கு என்ன ப்ராபபிலிட்டி போகணும்? டை 1ல 2 க்கு என்ன ப்ராபபிலிட்டி? 2 on 2 ஃபேஸ் பாருங்க. டை 1ல டை 1 எங்க டை 1 இருக்கு? 2 on 2 faces. 2 on 2 faces. பேசிக் ப்ராபபிலிட்டி என்ன தெரியுமா சொல்லுது நமக்கு? டைல பார்ப்போம். டை என்னது? மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குமா ஒரு டைல? டோட்டலா 6 ஃபேஸ் இருக்கும். ஒரு டைல டோட்டலா என்ன இருக்கும்? ஒரு 6 ஃபேஸ் இருக்கும். இந்த 6 ஃபேஸ்ல ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அப்போ ஒரு நம்பர் 2 ஃபேஸ்ல இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ராபபிலிட்டி 6 நம்பர்ல ஒரு நம்பர், அப்போ 1/6. ஸோ ஈச் நம்பருக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு சொன்னா 1/6. 1க்கு 1/6, 2க்கு 1/6, 3க்கு 1/6, 4க்கு 1/6, 5க்கு 1/6, 6க்கு 1/6. ஒரு ஃபேஸ்ல தான் ஒரு நம்பர் வருது. அப்போ ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ஃபேஸ்ல வரும்போதும் அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1/6 சொல்லலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கு பாருங்க, 2 on 2 faces அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இது பாருங்க, 2 on 2 faces 2/6. இது வந்து ஃபர்ஸ்ட் டைக்கு. செகண்ட் டை, நான் செகண்ட் டை 2 on, இதுலயும் 2 on 2 ஃபேஸ், சேம் ப்ராபபிலிட்டி 2/6 பிளஸ். now 3 on first டை. ஃபர்ஸ்ட் டைக்கு வாங்க, இங்க பார்க்கணும், क्वेश्चन அடிக்கடி பார்க்கணும். 3 on இது பாருங்க, 3ல ஒரு ஃபேஸ் தான் இருக்கு, 3ல ஒரு ஃபேஸ், அப்போ 1/6 இதுக்கு. நெக்ஸ்ட் 1 on செகண்ட் டை. 1 on செகண்ட் டை, 1 எங்க இருக்கு பாருங்க, இதோ இருக்கு. 1 and 3 on other faces, அப்போ 1 தான். அப்போ இதுக்கும் 1/6 தான். பிளஸ் அடுத்தது 1 on first டை. 1 பாருங்க, 1 on 2 faces first டைல, அப்போ 2/6. 3 on இது செகண்ட் டைல 3,
3 எங்க இருக்கு 3 on other face அப்போ இதுக்கு 1/6 so first part முடிஞ்சு போச்சு now plus இப்போ இங்க வாங்க 1 on first day இது ஃபுல்லா 4 க்கு இது முழுக்க என்ன தெரியுமா இது எத்தனையும் p of e4 இது என்னது p of e4 னு சொல்வாங்க அதாவது sum of 4 க்கு மட்டும் இப்போ sum of 5 க்கு வரும் 4 plus 1 5 வந்துச்சா 4 on first day நேரா மேல போங்க 4 on first day 4 க்கு ஒரு டே தான் இருக்கு அப்போ 1/6 into 1,4 தானே 1 அது 1,4 1 on 2 faces yes 1/6 ல 2/6 வரும் 1 on 2 faces first day ல 4 on other day, second day 4 on 2 faces அதுக்கும் 2/6 தான் வரும் plus next 4,1 4 on first day ஒரு ஃபேஸ் தான் வருது அப்போ 1/6 1 on second day அது ஒரு ஃபேஸ் தான் வருது 1/6 plus next 2 எடுத்துக்கலாமா அப்போ 2 on first day 2 ஃபேஸ் வருது நமக்கு அப்போ 2/6 3 on second day 1 phase எல்லாருக்கும் புரியுதா பாருங்க கிளியரா புரியுதா பாருங்க ரைட் 2 3 எடுத்தாச்சா இது 4,1 இது 1,4 இது 1,4 இது 4,1 இது 2,3 2 now 3,2 அடுத்தது 3 on first day 1/6 2 on second day 2 phases 3 தானமா 2 on 2 phases second day into 2/6 now இத ஃபுல்லா சிம்ப்ளை பண்ணா இது முழுக்க என்ன தெரியுமா இது எல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா p of e5 சொல்வாங்க இப்போ p of e4 plus p of e5 equal to எவ்வளவுன்னு செக் பண்ணுவோம் நமக்கு இல்ல என்ன LCM பாருங்க 36 எல்லாமே LCM 36 எல்லாமே இங்க LCM எவ்வளவு 36 okay 2 into 2 4 plus 1 5 plus 2 7/36 e4 க்கு இது பாருங்க நல்லா பாருங்க 6 are 36 6 are 36 so LCM is 36 அப்புறம் இந்த மூணுத்துக்கு மட்டும் அதாவது p of e4 க்கு மட்டும் சரி இப்போ 2 2s are 4 plus 1 plus 4 plus 4 plus 1 5 plus 2 7/36 இப்போ இங்க வருமா e5 க்கு வரும் இங்கே LCM 36 தான் இத பாருங்க இங்கே 6 36 4 plus 1 5 plus 2 7 plus 2 9 so total என்ன நமக்கு 16 வரும் 16/36 4 4s are 16 9 4s are 36 is our answer therefore the option is third option 4/9 that's all simple கொஞ்சம் கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கால்குலேட் பண்ணனும் இப்போ நமக்கு வரும்போது அந்த கால்குலேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆட் பண்ணா முடிஞ்சு போய்டும் சரியாமா so 4/9 is our answer clear